ஹலோ வியூஸ். டிஎன்ஏ 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று நமக்கு கிடைச்சு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். 30,000 பேர்கிட்ட இங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியா நியூஸ்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ரவுண்ட் 3 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல ஒரு 30 உங்களுக்கு கவுன்சிலிங்ல இருக்குது. உங்களுக்கு 1,70,000 சீட்ஸ் 1 lakh சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சு. எனக்கு ரவுண்ட் 3ல சீட்ஸ் அப்படின்லாம் நிறைய இந்த நியூஸ் ஒரு ஹாப்பி தான். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரவுண்ட் 3 நம்ம சாய்ஸ் வச்சிருந்தா பெட்டரா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரவுண்ட் 2 ரிப்போர்ட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த பகுதியில் நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா டெஃபினட்டா உங்களுக்கு அப்டேட் வாங்க நம்ம வீடியோ. டிஎன்ஏ 2025 ரவுண்ட் 2க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டோட்டல் அலங்கேட் ஆனது எத்தனை பேருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு அஃபிஷியலாகவே உங்களுக்கு ரிலீஸ் பண்றாங்க. டோட்டலாக உங்களுக்கு அலாட் ஆனது பார்த்தீங்கன்னா 43,156 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு டோட்டலாகவே அலாட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43,156 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அலாட் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர்ல கன்ஃபர்மேஷன். தென் இதுல அப்வர்ட்ல வந்து எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, அப்வர்ட்ல உங்களுக்கு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இதுல இந்த 43,000ல இதுல ஜெனரல் கேட்டகரியில 36,921 36,921 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெனரல் கேட்டகரியிலையும் 7.5ல உங்களுக்கு 6,235 கேண்டிடேட் வந்து 7.5 உங்களுக்கு அப்வர்ட்ல பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் கேட்டகரியிலையும், இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2,700 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் வந்து ஒரு நியர்லி ஒரு 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போர்ட்ல இருக்கிறாங்க. டோட்டலா ஓவர்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்க அலாட் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல டோட்டலா வந்து 98,000 ஸ்டூடெண்ட்ஸ், நியர்லி 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அலாட் ஆனது. 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட்மெண்ட் சொன்னாங்க. அதுல ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க அலாட்மெண்ட் ஆர்டரு. அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா ஓகேங்களா நீங்க உங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்போர்ட்ல இருக்கிறதே ஒரு 80 அப்போர்ட்ல இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் ஆயிருச்சு, கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு, ப்ரூஃப் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு 30, 43, டோட்டலாக வந்து 73,000 அனலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் 1 lakh சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் அப்போர்ட் கேண்டிடேட்ல ஒரு 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போர்ட் கேண்டிடேட்ல இருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 88,000 சீட் கவுன்சிலிங் இருக்கும். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பிக் அப்டேட் தான். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல டெஃபினட்டா வேகன்சிஸ் வந்து நம்ம டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணேன். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து செகண்ட் ஆர்டர் காலேஜஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த காலேஜஸ்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ல இருக்க காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்டராக நம்ம கொடுத்துருக்கோம். கீழே இருக்க காலேஜஸ்ல டெஃபினட்டா வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ண தப்பு என்னன்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்ல அகைன் கொடுத்து வரீங்க. இந்த வாட்டி கவுன்சிலிங்ல அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் நம்பர் வந்து ரொம்ப 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 அதிகம். அதனால வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மட்டும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அலாட் ஆக போக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த காலேஜஸ் வந்து கிடைக்காது, கோர்ஸும் கிடைக்காது, காலேஜஸும் கிடைக்காம போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நிலைமை வந்து அதனால வந்து
ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களும் அதே தப்பு பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அலர்ட் ஆகாம போக வாய்ப்புகள் எதிர்பார்த்த காலேஜும் கிடைக்காது. அதனால வந்து கோர்ஸ் வேணும்னா அகைன் சொல்றேங்க, கோர்ஸ் வேணும் நிறைய சாய்ஸஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். காலேஜஸ் வேணும்னா ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அந்த காலேஜஸ்ல இருக்க நீங்க எந்த கோர்ஸ் நீங்க சூஸ் டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்ப நம்ம வந்து சாய்ஸஸ் நீங்க நிறைய வச்சுக்கோங்க. அப்ப இப்பையிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரவுண்ட் 3ல வந்து என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கோம், அதுல என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுக்க ரெடியா இருக்கும் சொல்லிட்டு ஒன் பை இப்பவே நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கம்ப்ளீட் வேகன்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன் எந்தெந்த காலேஜஸ்ல நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்னும் ஸ்டில் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ், மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்க ஆப்ஷன்ல வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ரவுண்ட் 3. பட் 7.5 ரிசர்வேஷன்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு ஃபிட் ஆயிருக்கும் அங்க. பட் ஆனா கேள்விக்குறி தான். பட் ஜென்ரல் கேட்டகரியில கண்டிப்பா நீங்க வந்து நல்ல காலேஜஸ் வந்து ரவுண்ட் 3ல வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். பட் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ்ல இல்லாம ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டட் ஆப்ஷன் அது மட்டும் தான் அதான் பார்த்தோம். ரவுண்ட் 2ல இது இந்த ரவுண்ட் 1 கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் 2ல இன்னும் அதிகமாகவே இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ். ஏன்னா ரவுண்ட் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்ல மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாமே வந்து ரவுண்ட் 1ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் இன்ஸ்டிடியூட். பட் ரவுண்ட் 2ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது காரணம் 30,000 பேர் வந்து போறதுக்கு. அதனால வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா இப்பவே உங்க சாய்ஸ் ஃபில்லிங்க வந்து மாத்திக்கோங்க. நல்ல காலேஜஸ் கிடைக்கிற மாதிரி மாத்திக்கோங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மட்டும் தான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதை மட்டும் இந்த கோர்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க உதவாத காலேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபேக்கல்ட்டி இல்லாத காலேஜஸ், அட்மிஷன் இல்லாத காலேஜஸ், எந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராத காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகும். அப்ப நீங்க வருத்தப்பட்டு ஒரு ப்ரோஜனமே கிடையாது. இப்பவே முடிச்சுக்கோங்க. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸா இருக்கிற ஓகேங்களா, இன்னும் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து அதுதான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து லே ஆஃப் அது நிறைய போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டா வந்து ஸ்லைட்டா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நீங்க உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மேற்கொண்டா உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜஸ் பத்தி தகவலோ டீடைல்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.